கொஞ்ச நாள்ல இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போமே அவங்களுக்கு ஒரே ஜபந்தான், ஆண்டவரே கைவிட்டுறாதிரும், காப்பாத்திரும். பயப்படாதீங்க, எழுதி முடிச்சாச்சு, வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்றைக்கி பிள்ளைகளோட பெற்றோர் தான் எக்ஸாம் எழுதுன மாதிரி பயந்துட்டு இருக்கான். பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுங்க பாஸ்டர். என்ன ஜெபம் பண்ணணும்? எழுதி முடிச்சாச்சுல, இதுக்கப்புறமா நான் என்ன ஜெபம் பண்ணி என்ன பேப்பர் புதுசாக எழுத போகிறாங்களா என்ன? வர்றது வரட்டும், தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு காகிதத்தில் தான் நம்ம வருங்காலமே இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. காகிதத்தில் வருங்காலம் இருக்குன்னா நம்ம நிறைய பேருக்கு உட்காந்துருக்கவே மாட்டோம். கர்த்தர் நம்மளை கைவிடலை இல்லையா? நம்முடைய அரசாங்கமோ பள்ளிக்கூடமோ கொடுத்த காகிதத்தை விட தேவன் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் ஃப்யூச்சரை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளோட ஃப்யூச்சர் பார்த்து பயப்படாதீங்க. நம்ம கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன் கலங்கணும்? பயப்படாதீங்க. ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. அதை விட தேவன் பெரியவர். தீமையாக தெரிகிறது நன்மையாக மாற பண்ணுவார்.